உங்கள் அனைத்து விளம்பர தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீஹரி அட்வர்டைசிங் 9790988334. மீன் குழம்பு வாசக்காரி. ஒரு கணவன் தன் மனைவிக்கு எழுதிய கவிதை கடிதம். உன்மீது நான் கொண்ட காதல், இந்திய பெட்ரோல் விலையோ நாளுக்கு நாள் உயர்கிறதே. பீச்சருவா பேச்சுக்காரி, கடலலை சிரிப்புக்காரி, உன் நடையே ஒரு ஊர்வலம். உன் சீலை கொசுவத்தில் என்னை மடித்து சொருகியவளே. அமெரிக்க டாலருக்கும் இந்திய ரூபாய்க்கும் இடையிலான உயரம் உன் மனசு. விடை தெரியாத என் கேள்விக்கு நீ ஒரு கூகுள், வழி தெரியாத என் பாதைக்கு நீ ஒரு நேவிகேஷன். ஃபாக் லைட் கண்ணுக்காரி, பஞ்சு மிட்டாய் உதட்டுக்காரி, கருப்பட்டி நிறத்துக்காரி, முந்தா நாள் வச்ச மீன் குழம்பு வாசக்காரி. நான் கண்ணாடி முன்னின்றாள், உன் பிம்பம் தெரியுது. பட்டாடை போர்த்திய சிற்றோடையே, நீ என்னுடைய நிழலா? நான் செல்லும் இடமெல்லாம் உடன் வருகிறாயே. உன் சுவாசம் என் உயிர்காற்றோ, அல்லது என் சுவாசம் உன் உயிர் மூச்சோ? நெத்தியில பொட்டு வச்சு நேர்வகடி எடுத்து வச்சு, கொண்டையில பூவை வச்சு கடைத்தெருவுக்கு நீ சென்றா, தெருமரங்கள் முகம் திருப்பி நிற்கும் உன்னை போட்டி என்று கருதி. மொழியில் நீ தாய்மொழி, எழுத்துக்களில் நீ உயிரெடுத்து, இலக்கியத்தில் நீ புதுக்கவிதை, கதைகளில் நீ காவியம், ஓவியத்தில் நீ மோனாலிசா. உன்னை பாராட்ட வார்த்தை தேடினேன், ஒரு பத்தியே கிடைத்தது. உன்னுடன் நான் வாழ்ந்த நாட்கள்தான் என்னுடைய வரலாறு, துவக்கமும் முடிவும் அதுவே. நீ விடுமுறை எடுக்காத வேலைக்காரியா, அல்லது சம்பளம் தருகின்ற வீட்டுக்காரியா? எதுவாக இருந்தாலும் நீ இல்லை என்றால் நான் இல்லை என்பது நிஜம். உனக்கு என்ன பிடிக்கும் என்று ஒரு நாளும் நான் கேட்டதில்லை. என்னை என்ன சமைக்க என்று தினமும் நீ கேட்டு சமைப்ப. என்னை நடக்கவிட்டு தேய்ந்த நடைபாதையே நீ நடக்காமல் சுமக்க ஆசை. என் விருப்பத்துக்கு சமைத்த தமையேந்தியே, உன் விருப்பத்தை நிறைவேற்ற ஆசை. என்னாலும் எனக்கு முகம் காட்டும் கண்ணாடியே, உன் மறுபக்கம் பார்க்க ஆசை. சிந்தத் துடித்து இமை முட்டி நிற்கும் நீர்த்திவளையே, உன்னை திருப்பி அனுப்ப ஆசை. எனக்காக உன்னை உருக்கி மெழுகான தீச்சுடரே, உன்னை கொஞ்சம் அணைக்க ஆசை. விதியின் மடியில் மறுபிறவி ஒன்று இருந்தால் உனக்கு நான் மனைவியாக வர ஆசை. நன்றி.